வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு ரெண்டு தேர்வுகளுக்கும் பொதுவான ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பகுதி 1 வெளியிடப்பட்டது. இப்போ 2வது பகுதி பார்க்க போகிறோம். என்ன தலைப்புமா? இந்தியாவின் முக்கியமான இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள், இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே முதல் பதிவு நம்ம பார்த்துட்டோம். அதில் நிறைய மாணவர்கள் சிறப்பான முறையில் பார்த்துட்டு அதில் கேட்கக்கூடிய சூப்பர் கேள்விகளுக்கும் நிறைய பதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 ஆப்ரேஷன் சிந்தூர், ஆப்ரேஷன் கெல்லர், ஆப்ரேஷன் மகாதேவ், ஆப்ரேஷன் சிந்து, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் காவேரி. இது தவிர ஆப்ரேஷன் கங்கா, ஆப்ரேஷன் தேவி சக்தி, ஆப்ரேஷன் பந்தர், அது புல்வாமா தாக்குதல், அடுத்து ஆப்ரேஷன் தோஸ்த். ஓகேவா? இது தவிர ஆப்ரேஷன் ராகத், அது 2 வகையில் இருக்கும். அடுத்து ஆப்ரேஷன் சக்தினா என்ன, ஆப்ரேஷன் சிரிக்கும்பத்தர்னா என்ன, அந்த மாதிரி முதல் பதிவில் நம்ம இந்திய இராணுவத்தின் முக்கியமான இராணுவ நடவடிக்கைகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய மீட்பு நடவடிக்கைகள் அப்படி பார்த்துருந்தோம். இந்த பதிவில் அதற்கான 2ஆம் பகுதியை பார்க்கலாம். சரியா? பகுதி 2. பகுதி 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சூப்பரான சில ஆப்ரேஷன்ஸ் இருக்கு பாருங்கம்மா. சரியா? முதல் ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லி பாருங்க, ஆப்ரேஷன் பூமாலை. சரியா? ஆப்ரேஷன் பூமாலை, இந்த பவான் அப்படி சொல்லுவாங்க. 1987ஆம் ஆண்டில் இந்தியாவினால் நடத்தப்பட்டது. சரிங்களா? எதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, இது எதனுடன் தொடர்புடையது இந்த ஆப்ரேஷன் பூமாலை அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்திய விமானப்படையினால் சரிங்களா இலங்கையில் முற்றுகையிடப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்திற்கு உணவு மற்றும் மருந்து பொருட்களை விமானம் மூலம் கொண்டு சேர்க்க மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையின் ஒரு குறியீட்டு பெயராகும். அதாவது அந்த 1987 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இலங்கை அரசிற்கும் விடுதலை புலிகளுக்கும் உள்நாட்டு கலவரம் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது இந்திய விமானப்படை மேற்கொண்ட அந்த உதவிக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பூமாலை. இந்த வருஷம் 1987. கவனம் பாருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து முக்கியமான இன்னொரு ஆப்ரேஷன் பாருங்க, நிறைய போட்டித் தேர்வுகள் கேட்டது, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். சரியா? 1984 சரியா பஞ்சாபின் அமிர்தசரஸில் அமைந்துள்ள பொற்கோவிலில் இந்திய இராணுவம் மேற்கொண்ட அந்த நடவடிக்கைக்கு பேர் தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். சரிங்களா? அதாவது இந்த காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த காலிஸ்தான் அந்த அமைப்பானது சீக்கியர்களை கொண்ட ஒரு அமைப்பு. அவங்க தனிநாடு கேட்டு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த காலிஸ்தான் அமைப்பு வந்துட்டு அதில் இருக்க முக்கிய தலைவர்கள், ஆயுதங்கள் எல்லாமே அந்த அமிர்தசரஸில் இருக்க பொற்கோவில் கோல்டன் டெம்பிளில் பதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வரும்போது, அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி அம்மையார் துணை ராணுவத்தை அனுப்பி அங்கு இருக்கிற ஆயுதங்களை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டாங்க. அதற்கு வைக்கப்பட்ட அந்த நடவடிக்கைக்கு வச்ச பேர் தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். மறந்துடாதீங்க. சரியாமா? அதுக்கப்புறம் சரிங்களா அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரோட தொடர்ச்சியாக ஆப்ரேஷன் பிளாக் தண்டர் அப்படிங்கிற பேரில் 1986 மற்றும் 1988 இந்த 2 ஆண்டுகள்லையும் அந்த காலிஸ்தான் அமைப்பிற்கு எதிராக நடவடிக்கை நடத்தப்பட்டது. மறக்கக்கூடாது. சரிங்களாம்மா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட், விட்டுறாதீங்க. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நிறைய வாட்டி நடந்திருக்கிறாங்க, நிறைய போட்டிகள் இந்த கேள்விகள் வந்திருக்கு. சரியாம்மா? அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொரு முக்கியமானது சரியா ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பிளாக் டொர்னாடோ. ஆப்ரேஷன் பிளாக் டொர்னாடோ என்பது மும்பை தீவிரவாத தாக்குதல் மீதான பதிலடி தாக்குதல். ஓகேவா? அந்த கடல் வழியாக ஓகேவா ஒரு தீவிரவாத தாக்குதல் மும்பை தாஷ் ஹோட்டல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை மேற்கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்ஜி. சரி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு சொல்லுவாங்க. இந்த என்எஸ்ஜி அமைப்பானது ஓகேவா இந்திரா காந்தி அம்மையாரின் படுகொலைக்கு பிறகு 1986ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்எஸ்ஜி. ஓகேவா? அந்த என்எஸ்ஜி அமைப்பு தான் அந்த மும்பை தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த நடவடிக்கை வைக்கப்பட்ட பெயர் தான் ஆப்ரேஷன் பிளாக் தண்டர். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? அந்த மும்பை தீவிரவாத தாக்குதல் எப்போது நடைபெற்றது? எனக்கு தேவை டேட்டு, அந்த தேதி முக்கியமானது. கொஞ்சம் மறக்காம பதில்களை சொல்லுங்க. சரியாமா? ஓகே. அடுத்தபடியாக தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு ஆப்ரேஷன் பாருங்க, ஆப்ரேஷன் கக்கூன் அல்லது பட்டுப்பூச்சி ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேஷன் கக்கூன் என்பது சரிங்களா ஒரு முக்கியமானது. கவனம் பாருங்கம்மா. பாருங்க, இது எப்போது நடத்தப்படும் பாருங்க, அக்டோபர் 18, 2004 அன்று மேற்கொள்ளப்பட்டது. இது எதற்காக பார்த்தீங்கன்னா, சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிப்பதற்காக தமிழக சிறப்பு அதிரடிப்படையால் நடத்தப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கை. சரியா? விஜயகுமார் விஜயகுமார் அவர்கள் தலைமையில் சரிங்களா தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை மேற்கொண்ட ஒரு நடவடிக்கைக்கு வைக்கப்பட்ட பேர் தான் ஆப்ரேஷன் கக்கூன். அந்த நடவடிக்கையின் மூலமாக, அந்த பட்டுப்பூச்சி நடவடிக்கையின் மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள். எப்போ? 2004ஆம் ஆண்டு. மறக்கக்கூடாது. 2004 அப்படின்னா வீரப்பன் அவர்கள் ஞாபகம் வர வேண்டும், கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்து ஞாபகம் வர வேண்டும், சுனாமி ஞாபகம் வரணும், இந்தியாவில் முதல் முறையாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது ஞாபகம் வரணும். அதே மாதிரி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை திறக்கப்பட்ட வருஷம் 2004. இது எல்லாமே 2004, மறக்கக்கூடாது. சரியாம்மா? அடுத்து போகலாமா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் பாருங்க, ஆப்ரேஷன் மதாத். சரியா?
ஆப்ரேஷன் மதாத்னு சொல்லுவாங்க. 2018ஆம் ஆண்டில் கேரளாவில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு, சரியா, வெள்ளம் வந்தது. அந்த டைமில் அங்கே இருக்கிற மக்களை மீட்பதற்கு இந்தியா மேற்கொண்ட அந்த மீட்பு நடவடிக்கைக்கு வச்ச பேர் தான் ஆப்ரேஷன் மதாத்னு சொல்லுவாங்க. சரியா, ஒன்னொன்றும் அவ்வளோ முக்கியமானதுமா. சரிங்களா, நம்ம அந்த நடவடிக்கையை கூட காலமுறைப்படி வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, கவனம் பாருங்கள், விட்டுறக்கூடாது. எந்த வருஷம் எங்கு அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. சரியா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் பாருங்கள், ஆப்ரேஷன் சமுத்திர சேது 1. சரியா, 2020ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது. COVID-19, சரியா, 2019 சீனாவில் COVID-19 கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2020 முதல் உலகம் முழுவதும் அந்த COVID-19 வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சது. அந்த டைமில் வெளிநாடுகளையும் சரி இந்தியாவிலும் சரி லாக்டவுன் போட்டிருந்தாங்க, ஊரடங்கு போட்டிருக்கும்போது வெளிநாடுகளில் சிக்கிட்டு இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமாக கப்பல்கள் மூலம், எதன் மூலமாக, கப்பல்கள் மூலம் மீட்டு கொண்டு வந்தாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் ஆப்ரேஷன் சமுத்திர சேது 1. எப்போ? 2020. அதுக்கப்புறம் பாருங்கள், அதான் நம்ம சொல்லியிருக்கோம், கப்பல்கள் மூலம் மீட்கும் பணி. அதனைத் தொடர்ந்து பாருங்கள், ஆப்ரேஷன் சமுத்திர சேது 1ன்னு சொன்னால் கண்டிப்பாக பின்னாடி பார்ட் 2 வரணும். சரியா, பாருங்கள், ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2 அது மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2021. அதாவது இந்த COVID-19 பெருந்தொற்றின் போது பிற நாடுகள், வெளிநாடுகள் இந்தியாவிற்கு நிறையா நிவாரணப் பொருட்கள், மருந்து பொருட்களை இந்தியாவிற்கு இலவசமாக கொடுத்துருந்தாங்க. அந்த பொருட்களை கப்பல்கள் மூலம் கொண்டு வரும் பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2. அப்போ ஆப்ரேஷன் சமுத்திர சேது 1ன்னா இந்தியர்களை அழைத்து வரும் பணி, சமுத்திர சேது 2 அப்படின்னா நிவாரணப் பொருட்கள், மருந்து பொருட்களை கப்பல்கள் மூலம் கொண்டு வரும் பணி. சரிங்களா, ரெண்டுமே முக்கியமானது. அதே மாதிரி மிஷன் வந்தே பாரத் முக்கியமானது பாருங்கள். மிஷன் வந்தே பாரத் 2020 அதே மாதிரி தான், அது கப்பல்கள் மூலம் மீட்கும் பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆப்ரேஷன் சமுத்திர சேது. அதே மாதிரி இந்தியர்களை அந்த COVID-19 பெருந்தொற்றின் போது விமானங்கள் மூலம் மீட்கும் பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் மிஷன் வந்தே பாரத். வந்தே பாரத்னா ரயில்கள் மூலம் மீட்கும் பணின்னு சொல்லி போட்டுறாதுங்க. இது என்னமா, விமானங்கள் மூலம் மீட்கும் பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் மிஷன் வந்தே பாரத் 2020ஆம் ஆண்டு. சரியா, அதுக்கு அடுத்து ஒரு சில முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் வரிசையாக வருது பாருங்கம்மா. எல்லாமே முக்கியம் தான், செலக்டிவாக கொடுத்துட்டு இருக்கோம், கவனம் பாருங்கம்மா. ஆப்ரேஷன் அஜய். சரியா, ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கிறது இந்தியா மேற்கொண்ட ஒரு மீட்பு பணி. என்னன்னு சொல்லி பாருங்க, இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ், சரியா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் ஏற்பட்டு வருகிறது, அப்பப்போ சண்டை வந்துட்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் சரிங்களா, இஸ்ரேலில் இருக்க இந்தியர்களை அக்டோபர் 2023 மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஆப்ரேஷன் அஜய். சரிங்களா, ஒரு பாயிண்ட்டும் பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன். ஓகேவா, இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2, 1 பார்த்துருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்கள், அஜய் பார்த்தாச்சு, அதாவது அஜித்தை பார்த்தாச்சு, அடுத்து விஜய் பார்த்துடலாமா? பாருங்கள், ஆப்ரேஷன் விஜய் 1999. ஓகேவா, மேற்கொண்டது இந்திய ராணுவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்கில் போர். சரியா, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த கார்கில் போர் ஏற்பட்ட ஆண்டு 1999. இல்லை, இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த நடவடிக்கைக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆப்ரேஷன் விஜய். விஜய்னா வெற்றின்னு அர்த்தம், கவனமாக இருங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் விஜய் தொடர்ந்து ஆப்ரேஷன் மைத்திரி பார்க்கலாம். ஏப்ரல் 2015 நேபாள நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு எர்த்குவேக், சரி, ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த பூகம்ப மீட்பு நடவடிக்கையில் இந்தியா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பூகம்பம் தொடர்பான மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆப்ரேஷன் மைத்ரி. மைத்ரி எந்த நாட்டிலமா? மறந்துடாதீங்க, நேபாள நாட்டில். அடுத்து ஆப்ரேஷன் இந்திராவதி. சரி, இந்திராவதி என்பது ஹைத்தி. சரி, ஹைத்தி அப்படிங்கிற ஒரு தீவு நாடு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே நிறையா கும்பல் வன்முறை ஏற்பட்டது. அந்த டைமில் அங்கே இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. எப்போ? மார்ச் 2024. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் ஆப்ரேஷன் இந்திராவதி. ஓகேவா, அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கில் கூட இது கேட்பாங்க, கவனம் பாருங்க. ஆப்ரேஷன் போலோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 1948ஆம் ஆண்டில் ஆப்ரேஷன் போலோ என்ற நடவடிக்கையின் மூலமாக தான் ஹைதராபாத் அப்படிங்கிற பகுதியானது இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. சரிங்களா, ஹைதராபாத் விடுதலை தினம் செப்டம்பர் 17 மறந்துடக்கூடாது. என்னம்மா? செப்டம்பர் 17 ஹைதராபாத் விடுதலை தினம் மறக்கக்கூடாது. செப்டம்பர் 17 முக்கியமான 2 தலைவர்களுக்கு பிறந்தநாள். ஒருத்தங்க நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அடுத்து தந்தை பெரியார் அவர்கள். 2 பேருக்கும் செப்டம்பர் 17 பிறந்தநாள். அன்றைய தினம் தான் ஹைதராபாத் விடுதலை தினம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஹைதராபாத் ஆனது ஆப்ரேஷன் போலோ மூலமாக 1948 இந்தியாவோட இணைக்கப்பட்டது. சரியா, சூப்பரான பயணமா. அடுத்து ஆப்ரேஷன் இந்த ட்ரெடேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 1971ஆம் ஆண்டில் சரிங்களா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டது. அதில் இந்தியன் நேவி, இந்திய கடற்படை மேற்கொண்ட அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை, அதாவது கராச்சியில் தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதனுடன் தொடர்புடைய இன்னொரு நடவடிக்கை பாருங்க, ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லின்னு சொல்லுவாங்க. சரியா, என்ன பேருமா? ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லின்னு சொல்லுவாங்க. 1971ஆம் ஆண்டில் சரிங்களா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டு
கிழக்கு பாகிஸ்தான் எந்த நாடாக உதயமானது? இப்போதைய வங்கதேசமாக உருவானது. அந்த டைமில் அந்த வங்கதேசத்தில் இருக்கிற அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்தியா உதவி செஞ்சாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆப்ரேஷன் பாருங்கம்மா, அடுத்தபடியாக ஆப்ரேஷன் பராக்கிரம். சரியா? 2001. ஓகேவா? அதாவது 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதியில் சரிங்களா இந்தியா பாராளுமன்றத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலுக்கு பிறகு சரிங்களா இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொண்ட அந்த நடவடிக்கைக்கு பேர் தான் ஆப்ரேஷன் பராக்கிரம் சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. இந்தியாவில் பராக்கிரம் திவாஸ் சரியா அதாவது தேசிய வலிமை தினம் எப்போது கடைபிடிக்கப்படும்? ஜனவரி 23ஆம் தேதி. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் பராக்கிரம் திவாஸ். இங்கே நம்ம பார்க்குறது ஆப்ரேஷன் பராக்கிரம். கவனமா இருங்க. பார்லிமெண்ட் அட்டாக்கு இந்தியா மேற்கொண்ட பதிலடி தாக்குதல். சரியாம்மா? அடுத்தபடியாக ஒன்று சூப்பரான செய்திகள்மா, கவனமாக இருங்க. அடுத்தபடியாக ஆப்ரேஷன் கேக்டஸ். சரியா? 1988ஆம் ஆண்டில் மாலத்தீவு நாட்டிற்கு இந்தியா சில உதவிகளை செஞ்சிருந்தாங்க. அங்கே உள்நாட்டு கலவரம் போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்தியா மேற்கொண்ட அந்த நடவடிக்கை பேர் தான் ஆப்ரேஷன் கேக்டஸ். அடுத்து ஆப்ரேஷன் விஜய். நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சரியா இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் கார்கில் போரில் அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த நடவடிக்கைக்கு பேர் ஆப்ரேஷன் விஜய்னு பார்த்தோம். அதே பேரில் 1961ஆம் ஆண்டில் கோவாவை இந்தியாவுடன் இணைக்கும் பணிக்கு வைக்கப்பட்ட பெயரும் என்னதுதான்? ஆப்ரேஷன் விஜய் தான். கவனம் பாருங்க. கோவா இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1961. இதில் ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? கோவா எப்போது மாநில அந்தஸ்தினை பெற்றது? எப்போ ஸ்டேட்டாக மாறினாங்க அப்படிங்கிறத பதில சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து ஆப்ரேஷன் மதாத். ஏற்கனவே இந்த பேர் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. சரியா? ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்க. 2004ஆம் ஆண்டில் சுனாமி சரியா பயங்கரமாக ஏற்பட்டது. டிசம்பர் 26ஆம் தேதி அந்த சுனாமி தொடர்பான மீட்பு நடவடிக்கைகளுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஆப்ரேஷன் மதாத் என்பது கவனமாக இருங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் நிஸ்தார். ரொம்ப முக்கியமானது. 2018ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது. எங்கன்னு பார்த்தோன்னா ஏமன் நாட்டில். ஓகேவா? சைக்ளோன், அங்கே பயங்கரமான ஒரு சைக்ளோன், ஒரு பயங்கரமான புயல் ஏற்பட்டது. எங்கன்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற இந்த செக்கோட்ரா அப்படிங்கிற பகுதியில். அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டனால ஏமன் நாட்டில் இந்தியா மீட்பு பணிகளை மேற்கொண்டாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் என்ன பேருமா? ஆப்ரேஷன் நிஸ்தார். ஓகேவா? ஒன்னொன்னும் அவ்வளவு முக்கியமான பாயிண்ட் பார்த்துருக்கோம், விட்டுறாதீங்க மக்களே. ஓகேவா? அடுத்தபடியாக இன்னொன்று பாருங்க, ஆப்ரேஷன் சேஃப்ட் சாகர். சரிங்களா? 1999ஆம் ஆண்டில் விமானப்படை சரியா இந்த கார்கில் போரில் இந்திய விமானப்படை மேற்கொண்ட நடவடிக்கை பேர் ஆப்ரேஷன் சேஃப்ட் சாகர்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்போ கார்கில் வாரில் 2-3 நடவடிக்கை வந்தாச்சு, கவனமாக இருந்துக்குங்க. அடுத்ததாக இன்றைய பதிவிற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் எதனுடன் தொடர்புடையது? முதல் சூப்பர் 6 கேள்வி. அடுத்து மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு என்எஸ்ஜி மேற்கொண்ட பதிலடி நடவடிக்கையின் பெயர் என்ன? முடிஞ்சா இந்த என்எஸ்ஜி அமைப்பானது எப்போது உருவாக்கப்பட்டது? அதையும் சேர்த்து பதில சொல்லுங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக மிஷன் வந்தே பாரத் எதனுடன் தொடர்புடையது? அடுத்தபடியாக ஆப்ரேஷன் சமுத்திர சேது 1 மற்றும் 2 எப்போது மேற்கொள்ளப்பட்டது? அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லுங்கள். அடுத்து 5வது சூப்பர் 6 கேள்வி, கார்கில் வெற்றி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 6வது சூப்பர் 6 கேள்வி பாருங்க, ஆப்ரேஷன் பராக்கிரம் எப்போது எதற்காக நடத்தப்பட்டது? இதுதான் இன்றைய பதிவிற்கான இந்த சூப்பர் 6 கேள்விகள். மறக்காதீங்க நண்பர்களே. இதுக்கு முந்தைய பதிவுலையும் சரி, இப்போ பகுதி 2லையும் சரி, இந்திய ராணுவம் அதனுடைய மீட்பு நடவடிக்கைகள், ராணுவ நடவடிக்கைகளுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத ஒரு சூப்பரான தலைப்புகளை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதில் நிறைய கேள்விகள் நேரடியாகவும் மறைமுகம் கண்டிப்பாக அடுத்தடுத்த தேர்வுகளை வந்துட்டே இருக்கும். அதனால் தொடர்ந்து பார்க்காதவங்க சரிங்களா இந்த வீடியோ மறுபடியும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் விடாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் வரும். அது நமக்கு லைஃபுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக கூட இருக்கும். லைஃப்பில் ஒரு சூப்பரான ஒரு அரசு பணி கிடைப்பதற்கு ஒரு சான்ஸாகவும் இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.